பிரபஞ்சத்தையும் வணங்கி எனது குருநாதர் இளங்கோவன் அவர்களையும் வணங்கி கேஇ உபநட்சத்திர முறை ஸ்ரீ நாவலடி ஜோதிடம் சார்பாக அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஜோதிட பரிணாமம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது ஆளாளுக்கு ஒரு முறைகள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் எவ்வாறு துல்லியப்படுத்தி பார்க்குறதா அப்படிங்கிறத விளக்கங்கள் கொடுத்துருந்தோம். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க என்னென்னா, சார் கஷ்டங்கள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது, ஆனால் ஆளாளுக்கு ஒரு கோயில் வழிபாடுகளை சொல்கிறீங்க, அப்போ எந்த கோயிலுக்கு போனாலுமே எங்கள் பிரச்சனை தீர மாட்டேங்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த பிரச்சனை தீர்ற மாதிரி கோயில் வழிபாடுகளை நீங்கள் போய் வழிபாடு எடுத்திருக்கீங்களா? அப்போ நீங்கள் போய் பொதுவான வழிபாடுகள் எடுத்துக்கிட்டு எனக்கு கஷ்டமே தீர மாட்டேங்குது, அப்போ என்ன சொல்கிறோம்? ஒரு ஆலயத்துக்கு போனீங்க அப்படின்னா அந்த தலவிருச்சத்தினுடைய மகிமை உங்களுக்கு எந்த மாதிரி பலனை கொடுக்கும்? இப்போ ஒருவருடைய என்னுடைய ஜாதகத்தில் வச்சு ஒரு ஜாதகத்தில் என்னுடைய லக்ன நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம். அப்போ இந்த ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இலுப்ப மரம், சந்தன மரம், தலைவிரிச்சம். அப்போ அந்த ஆலயத்துக்கு நான் உள்ளே போகும்பொழுது எனக்கு என்ன பிரபஞ்ச சக்தி கிடைக்கும்? நன்மை கிடைக்குமா, தீமை கிடைக்குமா? அப்போ நீங்கள் ஜாதகத்தை பார்க்குறீங்க, பொதுவான கோயிலுக்கு போய் பலன் பார்த்துட்டு எனக்கு கஷ்டமே தீர மாட்டேங்குதுங்க. ரெண்டாவது, ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் பரிகாரம் எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவரவருடைய ஜாதகத்துக்கு அவரவர் தான் பரிகாரம் எடுக்கணும். குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் போய் விளக்க போட்டுட்டு இல்லைங்க என் பிள்ளைக்காக நான் பண்ணுறேங்கிறீங்க, அது எப்படி நிவர்த்தி ஆகும்? ஏன்னா இங்கே இயற்கையுடைய படைப்பு என்ன? ஒரு உயிரை போல் இன்னொரு உயிரை படைக்கவே மாட்டார். அப்போ தயவு செய்து என்னென்னா, ஒரு கோயிலுக்கு ஆலயத்துக்கு உள்ளே போகும்பொழுது அந்த தலவிரிச்சம் உங்களுக்கு என்ன பிரபஞ்ச சக்தியை கொடுக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆலயத்தில் வழிபாடு எடுங்க. ஏன்னா இறைவன் மிகப்பெரியவன், அதனுடைய பலன் பார்த்தீங்கன்னா 100% உண்மையாக இருக்கும். அப்போ நீங்கள் போய் அந்த நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்காம இல்லைங்க அவர் அங்கே போயிட்டு வந்தால் நன்மையை கொடுத்துச்சுங்க, நான் இங்கே போயிட்டு வந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க, எந்த ஜோதிடர் வேணாலும் நமக்கு பதில் சொல்லட்டும், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. அந்த ஆலயம்னா அங்கே நட்சத்திரம் உள்ள தலை விரிச்சே இருக்கும். ஏன்னா இது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வரக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டை கொடுத்துட்டு எனக்கு கஷ்டம்னு சொல்லிடுறீங்க. அப்போ அந்த கோயிலுக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன சாமி கும்பிட போகிறோன்னு எதுக்கு சொல்கிறோம்? கருவறைக்குள்ளே நம்ம போக முடியாது. அப்போ அதனுடைய தலை விரிச்சங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கருவறை வரைக்கும் கண்டிப்பாக அந்த பிரபஞ்சத்தை ஈர்த்து தான் கொடுக்கும். அப்போ பஞ்சபூதம் அப்படிங்கிறதுல தான் நமக்கு பார்த்தீங்கன்னா வழிபாடுகளே இருக்கும். அப்போ தீபாத்திர நெருப்புங்கிற விஷயத்தில் தீபாத்தினை காய்ப்பாங்க, தீர்த்தங்கிறதுல பார்த்தீங்கன்னா நீர் சக்தி கிடைக்கும். அப்போ கோபுரத்தில் ஆகாய சக்தி அப்படிங்கிறத பிரபஞ்சத்தில் கிடைக்கும். அப்போ இயல்பாகவே காற்று சக்திங்கிறது கிடைக்கும். அப்போ கீழே கொடிமரம் விழுந்து கும்புறதுங்கிறது நிலசக்தியில் உள்ள நம்ம போகும்பொழுதே அதனுடைய பவர் கிடைக்கும். ஏன்னா இறை வழிபாடுங்கிறது உங்கள் ஜாதகத்தில் கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய இடம். அப்போ நீங்கள் போகக்கூடிய கோயிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப துல்லியமாக கேட்டுக்குங்க, ஒன்றும் தவறே கிடையாது. அப்படிலாம் இல்லை சாமி, என்ன சாமி இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக பண்ணுமா? இறை வழிபாடு பண்ணுமா? கண்டிப்பாக பண்ணும். அப்போ இங்கே நான் கஷ்டப்படுறேன், நான் பிரச்சனையோடு இருக்கேன், எனக்கு இது நடக்கவே இல்லை சாமினா நீங்கள் போகிற இடம் தவறாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை துல்லியமாக எடுத்துக்குங்க. அப்போ அந்த நட்சத்திர கோயிலுக்கு பிறப்பு நட்சத்திரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போகாதீங்க, கண்டிப்பாக பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கு. பொதுவான வழிபாடு நீங்கள் எடுங்க, ஆனால் அந்த பொதுவான வழிபாடாக இருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு எடுங்க. ஏன்னா தலை விருச்சம் அப்படிங்கிறது உங்கள் அந்த நட்சத்திர கோயிலுங்கிறது மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு எடுத்து பாருங்கள். அந்த கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே போனால் எனக்கு என்ன பிரச்சனை தீரும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. நோய் நொடி தீருமா, கடன் தீருமா, இல்லை கோர்ட்டில் நடக்கிற கேஸ் தீருமா, இல்லை என் புத்திர பாக்கியம் எனக்கு நல்லா இருக்குமா, இல்லை அங்கே போனால் தொழிலுக்கு நல்லா இருக்குமா, வேலைக்கு நல்லா இருக்குமா, இதை எதையும் தெரியாமல் போய் நீங்கள் அங்கே வழிபாடுகள் எடுத்துக்கிறதுல பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவர் என்ன பிரபஞ்சமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ 6 படை முருகன் இருக்கார், 6 நட்சத்திரங்கள் 6 தலைவிரிச்சங்களோட தான் இருக்குது. அப்போ ஒரே முருகன் அப்படின்னா ஒரே இடத்துல வச்சு வழிபாடு கொடுத்துருக்கலாம் இல்லையா? அப்போ முன்னோர்கள் ஏன் தீர்க்க தரிசனமாக பார்த்தீங்கன்னா 6 படை வீட்டில் 6 நட்சத்திரம். இப்போ திருச்செந்தூர் முருகன் அப்படின்னா விஷாக நட்சத்திரம், பழனி அப்படின்னா கீழே திருவாவணியன்குடியில் நெல்லி மரம் கொடுத்துருக்காங்க, பழமுதி சோலை அங்கே நாவல் மரம் கொடுத்துருக்காங்க, திருப்பரங்குன்றம் அங்கே குறுக்கத்தி மரம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஏன் கொடுத்துருக்காங்க? அப்போ அந்த நட்சத்திரத்தில் அங்கே போனால் உங்களுக்கு என்ன பிரபஞ்சம் கிடைக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடுகள் எடுங்க. ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ஞ்சு வழிபாடு எடுத்தீங்கன்னா எந்த ஒரு மனிதனும் தோல்வியை சந்திக்க முடியாது. அடுத்த பதிவில் நான் ஜாதகத்துடைய உங்களுக்கு முழு நிரூபணம் நான் பண்ணுறேன். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் எந்த மாதிரி வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருக்கு. சரிங்களா? நம்ம அடுத்த பதிவில் தெளிவாகவே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.